மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் அசீம் அகமது. 28 வயதான இவர் மின் பொறியாளராக வேலை செய்து வந்திருக்கிறார். 2017ஆம் ஆண்டு இன்ஸ்டாகிராமில் கணக்கு தொடங்கி வீடியோக்களை பதிவிட்டு வந்திருக்கிறார். கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் இவர் பிரபலமடைந்திருக்கிறார். மில்லியன் கணக்கில் ஃபாலோயர்ஸ் குவிந்திருக்கிறார்கள். இன்ஃப்ளூயன்சராக மாறிய அசீம் அகமது தனது நண்பர்களோடு சேர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதன் மூலம் மார்க்கெட்டிங் பிசினஸ் செய்து வந்திருக்கிறார். இவருக்கு ஏராளமான கிளையண்ட் உள்ளனர். 96 இன்ஸ்டா பக்கங்களை அசீம் அகமது நிர்வகித்து வருகிறார். அதில் மொத்தம் 57 மில்லியன் ஃபாலோயர்ஸ் உள்ளனர். இந்த சூழலில் கடந்த ஒரு வருடமாக ஒரு கும்பல் அசீம் அகமதுவை குறிவைத்து போலி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க தொடங்கியிருக்கிறது. அவர் நிர்வகிக்கும் அக்கவுண்டில் பதிவிடப்படும் வீடியோக்கள், போட்டோக்கள் தங்களுக்கு சொந்தமானது என்று காப்புரிமை கோரியிருக்கிறது. காப்பிரைட் தொடர்பாக ஸ்ட்ரைக் கொடுக்கும் போது சம்பந்தப்பட்டவர்கள் தாங்கள் பதிவிட்ட வீடியோ தங்களுக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்க வேண்டும். ஸ்ட்ரைக் கொடுப்பவர்கள் அப்படி எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 முறைக்குள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் விலக்கப்படவில்லை என்றால் அக்கவுண்ட் முடக்கப்படும். இதுதான் இன்ஸ்டாகிராம் வகுத்துள்ள வழிமுறை. இந்த நடைமுறையில் உள்ள ஓட்டையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஒரு மோசடி கும்பல் போலியாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அசீம் அகமதுவின் அக்கவுண்டுகளை முடக்கி விடுவதாக மிரட்டியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த போலி ஸ்ட்ரைக்கை முறியடித்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட உள்ளடக்கம் தங்களுக்கு சொந்தமானதுதான் என்பதை நிரூபித்து அக்கவுண்டை காப்பாற்றுவதற்குள் அசீம் படாத பாடுபட்டிருக்கிறார். பல அக்கவுண்டுகள் முடங்கும் நிலைக்கு சென்றிருக்கிறது. அந்த ஸ்ட்ரைக்குகளை நீக்க வேண்டும் என்றால் பணம் கொடுக்க வேண்டும் என மோசடி கும்பல் அசீமிடம் கேட்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்த மில்லியன் கணக்கான ஃபாலோயர்கள் கைவிட்டு போய்விடுவார்களோ என்ற அச்சத்தில் மோசடி கும்பல் கேட்கும் போதெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்திருக்கிறார் அசீம். இப்படியே ஒரு வருடத்தில் 50 லட்சம் ரூபாயை அவர்கள் சுருட்டி இருக்கிறார்கள். மேலும் பணம் கேட்டு மோசடி கும்பல் அசீமை டார்ச்சர் செய்ததால் ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த பிரஷரை தாங்கிக் கொள்ள முடியாத அசீம் ஜபல்பூர் சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு நூதன மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என போலீசார் கூறியிருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திடமும் இந்த மோசடியை யார் எப்படி அரங்கேற்றியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த நூதன சைபர் கிரைம் மோசடி குறித்து முழுமையாக தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.